சார்லி கர்க் இறந்து ஒரு வாரம் ஆகுது. அவர் இறந்த அன்னைக்கு அந்த அந்த யூட்டா அந்த காலேஜ் கேம்பஸில் இவர் போட்டிருந்த ஒரு டிஷர்ட் தான் நான் போட்டிருக்கேன். ஃப்ரீடம். வாட் இஸ் ஃப்ரீடம்? நம்ம அதை பின்னால் பார்க்கலாம். முக்கியமாக வலதுசாரிகள் அவங்க இந்த ஃப்ரீடம் அப்படின்ற விஷயத்தை ரொம்ப அழுத்தி பேசுவாங்க. ஹாவியர் மீலே, த பிரசிடென்ட் ஆஃப் அர்ஜென்டினா, அவரும் அடிக்கடி சொல்லுவார், பிவாலா லிபர்தாட் கரஹோ. அதுக்கு என்ன அர்த்தம்? லாங் லிவ் ஃப்ரீடம், டேமிட். இந்த ஃப்ரீடம் அப்படின்ற விஷயம் ஒரு ஒரு இண்டிவிஜுவல் அவனுடைய வாழ்க்கையை அவன்தான் சூஸ் பண்ணணும். ஒரு அரசாங்கம் அப்படின்றது அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் அவங்களுடைய ஈடுபாடு, அவங்களுடைய இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்றது ரொம்ப கம்மியாக இருக்கணும் அப்படின்றது வலதுசாரிகளுடைய ஒரு முக்கியமான ஒரு பாலிசி. இன்றைக்கி சார்லி கர்க்கினுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும்போதும் ஃப்ரீடம் அப்படின்ற விஷயம் பற்றி ஒரு பல முறை பேசியிருப்பார். இன்றைக்கி அதுக்கு முன்னால் லாஸ்ட் ஒரு வாரமாக சார்லி கர்க்கினுடைய வாழ்க்கை பற்றி தமிழ்நாட்டில், எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் பல பேர் பார்த்துருப்பீங்க அவரை. ஆனால் அவர் இப்போ இறந்ததுக்கப்புறம் அவரை பற்றி நாங்கள் பேசுகிறோம் அப்படின்னு சொல்லி பல பேர் வீடியோ போட்டிருக்காங்க. அவங்க என்ன பேசுனாங்க அப்படின்றத பற்றி எனக்கும் நம்மளுடைய மக்கள் நீங்கள் எனக்கு அமிச்சிங்க. நான் எதையும் பார்க்கல. ஏன்னா அவங்க என்கிட்ட சொல்லி அமிச்சாங்க, பாருங்கள் இவரை பாருங்கள், இந்த மாதிரி பேசி வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லி நிறைய பாயிண்ட்ஸ் எல்லாம் அவங்களே சொன்னாங்க. அதில் உள்ள என்ன இருக்கும் அப்படின்னா, நான் சொல்கிறேன் ஒன்று, இவனுக்கு இது வேணும், இவன் நிறைய பேசினான் அதனால் இவனுக்கு வேணும், இவன் எங்களை பகைச்சிக்கிட்டான், ஹேட் ஸ்பீச் பேசினான், டிரான்ஸ் பீப்புளை பேசினான், எல்ஜிபிடியை பேசினான், கன் கண்ட்ரோல் அது வேண்டான்னு சொன்னான். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னென்னா கன் கண்ட்ரோல் அப்படின்ற ஒரு விஷயம். இப்போது நம்ம அந்த இண்டிவிஜுவல் இஷ்யூக்கு வர்றதுக்கு முன்னால் நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒன்று, நம்ம ஊரில் பேசின பல பேர் அவங்க என்ன பேசியிருப்பாங்கன்னு நான் சொல்கிறேன். நம்ம ஊரில் பேசின பல பேர் இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னால் வரைக்கும் கண்டிப்பாக அவங்களுக்கு சார்லி கர்க் அப்படின்ற பெயரே தெரிஞ்சிருக்காது. அதில் முக்கியமான ஒரு ஆள் இவன் மதன் கௌரி. அவன்லாம் ஒரு ஆள் அப்படின்னு சொல்லி நான் அவங்க நேமெல்லாம் மென்ஷன் பண்ணணுமா அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா எனக்கு என்னுடைய கருத்துக்கு மாற்று கருத்து கொண்டவங்க நம்ம ஊரில் நிறையா பேர் இருக்காங்க. அவங்களுடைய கருத்தும் என்னுடைய கருத்தும் டைரக்ட் ஆப்போசிட்டாக இருந்தாலும் பல நேரங்களில் அவங்க சொல்கிற விஷயத்த நான் அட்லீஸ்ட் லிசன் பண்ணுவேன். ஆனால் நம்ம ஊரில் ஒரு பெரிய ஃபாலோவர்ஸ் வச்சுக்கிட்டு நான் உறுதியாக சொல்கிறேன், இந்த லாஸ்ட் ஒரு 7 நாளைக்கு முன்னால் வரைக்கும் சார்லி கர்க் அப்படின்ற இந்த பெயரை கூட அவர் கேள்விப்பட்டிருக்க மாட்டார். ஆனால் பாருங்கள், அவர் ரொம்ப மோசமானவர், அவர் ரொம்ப கான்ட்ரவர்ஷியலாக பல விஷயங்கள் பேசி வச்சுருக்காரு, கருப்பின மக்களுக்கு எதிராக பேசியிருக்காரு, ஹீ இஸ் அ இஸ்லாமோஃபோப், ஹோமோஃபோப், ஜெனோஃபோப், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவங்க பேசி வச்சுருக்காங்க அவங்களுடைய வீடியோஸில். பரவாயில்ல, இப்போது அந்த மாதிரி ஆட்கள் பேசின விஷயத்துக்குள்ளே நம்ம போக வேண்டாம். ஏன்னா நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னா, எனக்கு மோஸ்ட்லி வந்த கமெண்ட்ஸ் அண்ட் இமெயில்ஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க சொன்ன விஷயங்கள் ஒரு 3 விஷயங்கள் தான். சார்லி கர்க் 13 வருஷமாக இந்த பொது வாழ்க்கையில் அவர் இருந்தார். 13 இயர்ஸ், 13 வருஷம். நான் அவரை 2018 நான் பார்த்துட்ருக்கேன். 2018 அதையும் தாண்டி லாஸ்ட் ஒரு 4 வருஷமாக ஃப்ரம் 2021 அந்த லாக்டவுன், அந்த செகண்ட் வேவ் நம்ம ஊரில் பீக்கில் வந்த அந்த பீரியடில் வேக்சின் பற்றி ஒரு பேச்சு வந்துச்சு. வேக்சினுடைய எஃபெக்டிவ்னஸ் எப்படி இருக்கும், வேக்சின் மேண்டேட் அப்படின்ற விஷயத்தை கொண்டு வராங்களே அப்படின்றத பற்றி அவங்க டிபேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க அமெரிக்காவில். அப்போ ட்ரம்ப் அவருடைய ஆட்சி காலத்தை முடிச்சிருந்தார். பைடன் அப்போ தான் உள்ளே வந்திருந்தார். பைடன் வந்த பீரியட்லேயும் கூட இந்த வேக்சின் மேண்டேட் அப்படின்ற விஷயத்தை பற்றி ரொம்ப இதுவாக பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ தான் நான் சார்லி கர்க்கை பற்றி இன்னும் நான் டீப்பாக பார்க்க ஆரம்பித்தேன். அன்னையிலேருந்து அவர் சாகிற அதுக்கு முந்தின நாள் வரைக்கும், போன செவ்வாய்க்கிழமை நைட்டு வரைக்கும், எவ்ரி நைட் தூங்க போகிறதுக்கு முன்னால் சார்லி கர்க்கினுடைய வீடியோ பார்க்காம நான் தூங்கினதே இல்லை. எவ்ரி நைட் ஒரு 12:30 மணிக்கு பெட்டுக்கு போனேன் அப்படின்னா ஒரு 1/2 hour எடுத்து வச்சுப்பேன். மேட் வால்ஷ், பென் ஷபீரோ, சார்லி கர்க், இந்த மாதிரி நம்மளுடைய ஆட்கள்
இவங்க பேசுகிற விஷயம் அன்னைக்கு ஒரு அப்டேட் கொடுத்துருப்பாங்க. முக்கியமாக சார்லி கிர்க் பார்த்தீங்கன்னா அவருடைய சேனலில் டிபேட் பண்ணியிருப்பார். அந்த டிபேட்டை வந்து இவங்க கிளிப்ஸாக போட்டிருப்பாங்க. 3 minutes 5 minutes அவ்வளோதான் இருக்கும். அது ஷார்ட்டாக பார்த்துடலாம். எவ்ரி நைட் கடந்த 4 வருஷம் அவரை ஒவ்வொரு நாள் நைட்டும் நான் பார்த்துட்டு இருந்தேன். இப்போது 1 வீக்காக அவர் இல்லாமல் இந்த நாட்கள் நகர்கிறது. அடுத்த 40 வருஷம் நான் ரொம்ப மனசு உடஞ்சி போகிறது காரணம் தான். 32 வயசில் 31 வயசில் இவ்வளோ பெரிய விஷயத்த ஒருத்தரால் சாதிக்க முடியும் அப்படின்னா, இன்னும் ஒரு 40 வருஷம் வாழ்ந்திருந்தாருன்னா அவருடைய மெச்சூரிட்டி இப்போ தான் ஒரு யங் மேனாக அவர் ரைஸ் ஆகி வராரு. இப்போயே இவ்வளோ விஷயம் பண்ண முடிஞ்சது அப்படின்னா, அவர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கன்சர்வேட்டிவ் தாட்ஸ் உள்ளவங்க எல்லாரையும் கூட்டி வச்சு அவங்களுக்கு கான்ஃபரன்ஸ் நடத்தி அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணி அவங்களுடைய வியூஸ் எல்லாம் வாங்கி இஸ்ரேல் இஷ்யூ, அதுக்கப்புறம் இது மாதிரி கன் கண்ட்ரோல், டீன் ப்ரெக்னன்சி, ரிலீஜன், இந்த மாதிரி விஷயங்கள், இந்த மாதிரி விஷயங்களில் கன்சர்வேட்டிவ்ஸ் எப்படி அவங்களுடைய வியூஸை வந்து கொண்டு போகணும்னு சொல்லி அவங்களுக்கு இவர் ட்ரைனிங் கொடுக்குற அளவுக்கு மனுஷன் வளர்ந்துருந்தார். அவருடைய டேர்னிங் பாயிண்ட் யூஎஸ்ஏ ஒரு ஒரு பெரிய ஆர்கனைசேஷன், உள்ள நிறையா ஸ்டாஃப்ஸ் உண்டு. அந்த அதில் உள்ள ஒரு சில ஸ்டாஃப்ஸ் கிட்டே நான் பர்சனலாக இமெயில் பண்ணி நான் பேசியிருக்கேன். என்னென்னா அவங்களுடைய அந்த கன்சர்வேட்டிவ் மூமெண்ட்ஸ் பற்றி எனக்கு ஒரு சில டவுட்ஸ் இருந்துச்சு. அவங்க எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறாங்க அந்த மாதிரி. நான் சொல்கிறது வந்து 2024 ஜூலை ஆகஸ்ட் அந்த பீரியடில் நான் ஒரு மெயில் பண்ணியிருந்தேன் அவங்களுக்கு. ஸோ நான் அவங்ககிட்ட பேசியிருக்கேன். அப்போது ஒரு 31 வயசில் இவ்வளோ பெரிய விஷயத்தை, இவ்வளோ பெரிய ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டிஸ், அவர் தலைமையேற்று அவங்களையெல்லாம் ஒன்றிணைக்கிற வேலையை பண்ணிகிட்டு இருந்தார். அப்போ இன்னும் ஒரு 40 வருஷத்தில் எவ்வளோ பெரிய உயரத்தை அடைந்திருக்க முடியும். அந்த சார்லி கிர்க்கை நம்ம இழந்துட்டோம். இப்போது லாஸ்ட் ஒரு ஃபியூ டேஸ் நீங்கள் நியூஸ் பார்த்துருக்கலாம். ஏன் அவரை கொன்னாங்க, யார் அவரை கொன்னாங்க, கொல்லும்போது அந்த புல்லட்டில் அவங்க எழுதியிருந்த விஷயங்கள்லாம் என்ன. அந்த பையன், அவரை கொலை பண்ணவன், ஹீ இஸ் ஜஸ்ட் 22. ஒரு டிரான்ஸ் கூட வாழ்ந்திருக்கான். ஆணாக இருந்து தன்னை பெண்ணாக உணர்ந்து தன்னை பெண்ணாக மாற்றி கொண்டிருந்த ஒரு ஆண். அவங்களுக்கு பீனிஸ் இருக்கும், இவனுக்கும் பீனிஸ் இருக்கும். 2 பேரும் ஆம்பளைங்க. ஒருத்தர் தன்னை பெண்ணாக மாற்றிக்கொள்கிற அந்த அந்த ஒரு டிரான்சிஷன் அதை பண்ணிகிட்டு இருந்திருக்கார். FBI அவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போது சார்லி கிர்க்கை பற்றி விமர்சனம் சொல்கிறேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லி இவங்கெல்லாம் பேசினாங்க. அது நம்ம ஊரில் மட்டும் இல்லை, வெளிநாடுகளில் எல்லா இடத்துலையும். எனக்கு என்ன பிரச்சனைனா, முக்கியமாக நான் பார்த்த வரையில் நம்ம ஊரில் முக்கியமாக இவங்க சார்லி கிர்க் பற்றி பேசின அந்த நெகட்டிவான விஷயங்களில் ஒரு 2-3 விஷயங்கள் தான் திருப்பி 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 வந்துட்டு இருந்துச்சு. நம்பர் 1, கன் கண்ட்ரோல். இவர் துப்பாக்கி வந்து எல்லாருக்கும் வேணும்னு சொல்லி பேசினார். யார் வேணால் கன்று வச்சுக்கலான்னு சொன்னாங்க. அந்த கன்னாலேயே இவன் செத்துட்டான் அப்படின்னு சொல்லி இங்கே உள்ளவங்க எமோஜி போட்டுட்டு இருந்தாங்க, ஸ்மைலி எமோஜி நான் பார்த்தேன். இன்னொன்று என்னென்னா அபார்ஷன், டீன் அபார்ஷன் அப்படின்ற அந்த இஷ்யூவில் இன்செஸ்ட் பண்ணியிருந்தாலோ, ஒரு சின்ன பெண்ணை அவருடைய அப்பாவோ அங்கிளோ அவங்க ஃபேமிலியில் யாரோ ஒருத்தர் அந்த பொண்ணை ரேப் பண்ணி அப்யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அதில் உருவாகிற குழந்தை. இன்னொன்று ரேப், ஒரு ஸ்ட்ரேஞ்சர் அந்த பொண்ணை வந்து ரேப் பண்ணிட்டான், அந்த பொண்ணு கன்சீவ் ஆகிட்டாங்க. அப்போது இப்படி உருவாகிற ப்ரெக்னன்சியை நம்ம கருக்கலைப்பு செய்யலாமா வேண்டாமா, அபார்ஷன் அப்படின்றது அந்த ஊரில் அவங்களுக்கு அது ஒரு பெரிய இஷ்யூ. நம்ம ஊரில் அந்தளவுக்கு இல்லை, வரல இன்னும். அங்கே அது ஒரு பெரிய இஷ்யூ. இந்த இஷ்யூ பற்றி சார்லி பேசின ஒரு சில விஷயங்கள். 3வது, பிளாக் பீப்புளுக்கு எதிராக அவர் பேசினார், அவர் ரேசிஸ்ட் அப்படிலாம் இவங்க பேசினாங்க. 3 விஷயந்தான். நல்லா பாருங்கள், கடந்த 13 வருஷமாக இவர் பேசிகிட்டு இருக்கார். ஓகே, அவர் ரொம்ப பாப்புலராக ஆனதுன்னா லாஸ்ட் ஒரு 3-4 இயர்ஸ் வச்சுக்கலாம். இந்த 4 வருஷத்தில் அவர் எத்தனையோ கேம்பஸில் பேசியிருக்காரு. அமெரிக்கா முழுக்க காலேஜஸ் போகிறாரு, UK முழுக்க போகிறாரு, அங்கே ஆக்ஸ்ஃபோர்ட் யூனியன் அங்கே போய் டிபேட் பண்ணுறாரு. இவ்வளோ விஷயம் பேசுனதுக்கப்புறமும் இங்கே அவர் சுட்டு கொன்னதுக்கப்புறம் நம்ம ஊரில் இருந்து வர்ற வாய்ஸஸ், அந்த நாய்ஸஸ், அவங்கெல்லாம்
ஒரு 3 விஷயங்கள் மட்டும்தான் அவரை பற்றி இவங்க குறையாக சொன்னாங்க. எனக்கு அப்பயே தெரிஞ்சிருச்சு, இவங்க யாருமே ஒரு 7 நாளைக்கு முன்னால் சார்லி கிர்க் அப்படின்ற பெயரையே கேள்விப்படலை. ஏன்னா இப்போ நம்ம ஊரில் முக்கியமாக தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த லெஃப்டிஸ்ட் ஈகோ சிஸ்டமில் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, சாவர்கர் அவர் ரொம்ப மோசமானவர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ஓகேங்க, அவர் மோசமானவர் தான். அவரை பற்றி நெகட்டிவாக ஒரு 4 பாயிண்ட் சொல்லுங்கள். நீங்கள் கேளுங்க, ஒரு 4 பாயிண்ட் சொல்லுங்கள். அவங்க 2 விஷயம் சொல்லுவாங்க. ஒன்று, அவர் பிரிட்டிஷ்காரனுக்கு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தாரு, அவரை ஜெயிலில் போட்டாங்க, ஐயா என்னை விட்டுருக்குன்னு சொல்லி அவர் அப்பாலஜி லெட்டர் எழுதி கொடுத்தாருன்னு சொல்லி ஒன்று சொல்லுவாங்க. இன்னொன்று, அவர் இங்கிலீஷ்காரன் அவனோட ஷூவை நக்குனாரு. ஒன்லி திஸ் 2 திங்ஸ். இந்த 2 விஷயம் தான் இவங்க பேசுவாங்க. ஓகேங்க, அடுத்து மேலே சொல்லுங்கள். தெரியாது. அப்போது சாவர்கர் நல்லவரா கெட்டவரா, காந்தி நல்லவரா கெட்டவரா, நேரு நல்லவரா கெட்டவரா, தட் டசன்ட் மேட்டர். நான் சொல்கிறது, அவங்கள பற்றி நீங்கள் நெகட்டிவாக பேசினா கூட ஒரு 3 பாயிண்ட்ஸுக்கு மேலே உங்ககிட்ட இருந்து வராது. ஏன்னா நீங்கள் படிக்கலை. உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த ஆன்லைனில் எதையாவது ஒரு 4 லைனை வந்து பார்த்துட்டு வந்து, சாவர்கர் அவர் ஷூ நக்குனார், அவர் மன்னிப்பு கடிதம் கொடுத்தாரு பற்றியா, இவரா வீர சாவர்கர் அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. ஆனால் அந்த 2 பாயிண்ட்டுக்கு மேலே இவங்களுக்கு தெரியாது. நான் சொல்கிறது, விமர்சனம் பண்ணுங்க, ஆனால் அதை கொஞ்சம் டைவர்சிஃபை பண்ணுங்கள். அவரை முழுசாக படிச்சுட்டு அங்கேருந்து உங்களுடைய விமர்சனத்தை கொண்டு வாருங்கள். அதே மாதிரி தான் இங்கேயும் பண்ணிகிட்டு இருக்காங்க. சார்லி கிர்க் பற்றி யாருக்கும் தெரியாது. மோஸ்ட்லி முக்கியமாக இந்த விஷயங்கள், அவர் பிளாக் பைலட்ஸ் பற்றி அவர் தப்பாக பேசினார், அவர் எல்ஜிபிடிக்கு எதிராக பேசினார், அவர் ரேசிஸ்ட், இப்படிலாம் பேசுகிறவங்களுக்கு முதல்ல கன். இப்போ இங்கே உள்ளவங்க என்ன பேசுகிறாங்கன்னா, அவர் கன்னை வந்து ஆதரித்தார், அவர் கன்னை வந்து எல்லாம் கொண்டு போயிட்டு எல்லாரையும் சுடுங்கன்னு சொன்னாரா? அப்படியா சொன்னார்? இங்கே ஆக்சுவல் இஷ்யூ என்னென்னா, கன் அப்படின்ற விஷயம் அமெரிக்காவில் இருக்கிற அங்கே உள்ள ரைட் விங்கர்ஸ்க்கு முக்கியமான ஒரு டாக்கிங் பாயிண்ட். ஏன்னா நான் சொல்கிறேன், இப்போது அவங்க வெளியே இருந்து உள்ளே வராங்க. ஓகே, 1500களிலிருந்து அங்கேருந்து உள்ளே வரும்போது அந்த வெஸ்டர்ன் ஃப்ரண்ட்டுன்னு சொல்லுவாங்க, அது ஒரு பண்படுத்தப்படாத ஒரு காஞ்சி போன பூமியாக அது இருந்துச்சு. ஓகே, நீங்கள் வந்து வெஸ்டர்ன் மூவிஸ் பார்த்தா உங்களுக்கு தெரியும். வெஸ்டர்ன் மூவிஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பர்சனலி. ஏன்னா வெளியே இருந்து அவங்க ஒரு இடத்துக்குள்ளே வரும்போது, இவங்க அங்கே குடியேறும்போது அவங்களுடைய மொத்த நாட்டையும் இவங்க விட்டுட்டு இங்கே புதுசாக வராங்க, அமெரிக்கா உள்ளே வராங்க. அப்போது அமெரிக்கா உள்ளே வரும்போது அவங்களுக்குன்னு தனியான அந்த லேண்டை அவங்களுக்குன்னு பிரிச்சுக்கிட்டு அவங்க உள்ளே வாழ ஆரம்பிக்கும் போது அவங்கள தற்காத்து கொள்றதுக்கு, ஏன்னா அப்போ தான் சிவில் ரைட்ஸ் எல்லாம் அவங்க ஃபார்ம் பண்ணி அவங்களுக்குன்னு தனியாக அரசாங்கத்தை அமைச்சு இவங்க வந்து இவங்க ஒரு ஸ்ட்ரக்சராக ஒரு நாடு அப்படின்ற ஒரு அமைப்பாக இவங்க மாறி வரும்போது இவங்களுக்கு பல பிரச்சனை இவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, ஒரு அம்மா ஒரு அப்பா குழந்தைகள் அப்படின்னு இவங்க வாழும்போது வெளியே இருந்து அட்டாக்ஸ் நடக்கும்போது அவங்களே தற்காத்து கொள்ள வேண்டும் அப்படின்றதுக்காக அங்கே உள்ளவங்க கன்ஸ் வச்சுருப்பாங்க. இது அவங்களுடைய ஒரு பேசிக்கான விஷயம். அதையும் தாண்டி அவங்களுடைய அரசாங்கத்திலே அந்த கான்ஸ்டியூஷன்லேயே இண்டிவிஜுவல் ஃப்ரீடம், ஒரு தனி மனிதன் அவன் தன்னை தற்காத்து கொள்றதுக்கான உரிமை அவனுக்கு வேண்டும். ஏன்னா ஆக்சுவலி அரசாங்கம் அப்படின்றது எதற்கு ஏற்படுத்தப்பட்டுச்சுன்னா மக்களை காப்பாற்றுவதற்காக. ஆனால் ஒருவேளை கவர்மெண்ட் ஒரு மாதிரி ரோகா மாறினா என்ன பண்ணுறது, அவங்களுக்கு அதிகமான பவர் கொடுக்கப்படும் போது அவங்க தன்னுடைய கட்டுப்பாட்டை மீறி மக்களை அடிமைப்படுத்துகிற இடத்திற்கு வந்தால் என்ன செய்யலாம் அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி இல்லையா? இப்போது இவங்க என்ன பண்ணாங்க, அரசாங்கத்துக்கிட்ட அதிகமான பவரை கொடுக்கக்கூடாது, ஏன்னா ஆர்மி அவங்க தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அப்போ என்ன ஆகும், மக்கள் அவங்களுக்கான உரிமையை அவர்களே போராடி வாங்க முடியாது. ஒன்று. இன்னொன்று, அவங்களையே அவங்க தற்காத்து கொள்றதுக்கான ஒரு ஆப்ஷன் அங்கே இல்லாமல் போயிடும். அதனால் அங்கே வந்து கன் அப்படின்றது ஒருத்தருடைய பேசிக் ரைட்ஸ். இப்போது சார்லி கிர்க் இறந்ததுக்கு இந்த கன்று தான் காரணம் அப்படின்றது இவங்க சொல்லுவாங்க. ஒருவேளை இப்போ அந்த ஊரில் கன்னே இல்லைன்னு வைங்களேன், அப்போ என்ன பண்ணுவாங்க, அருவா இடத்துல போய்ட்டு வெட்டுவாங்க. ஆனால் கன் அப்படின்றது ஒரு ஈஸி ஆக்சஸாக, அதுவும் தூரமான ஒரு இடத்துல இருந்து மறைஞ்சிருந்து அட்டாக் பண்ணுறதுக்கு ரொம்ப ஒரு ஈஸியான வெப்பன் அப்படின்றது உண்மை. ஆனால் சார்லி கிர்க் ஏன் கன் வேணும்னு சொன்னார்னா, ஃப்ரம் தேட் பெர்ஸ்பெக்டிவ், எதுக்கு
ஆஸ் அ செல்ஃப் டிஃபென்ஸ். ஒவ்வொரு குடிமகனும் அவனை அவன் தற்காத்து கொள்றதுக்கான உரிமை அவனுக்கு வேண்டும் அப்படின்ற அந்த ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். இவங்க என்ன பண்ணுறாங்க, இவர் தானே கன்னை வந்து ப்ரமோட் பண்ணார், இவர் கன் வயலன்ஸை ப்ரமோட் பண்ணாருன்னு இவங்க பேசுகிறாங்க. யார்? இங்கே நம்ம ஊரில் இருந்துட்டு இருக்கிற ஃபேஸ்புக்கில் எழுதுகிறாங்க. அங்கே உள்ள அரசியலை பற்றி இவங்களுக்கு எதுவும் தெரியாது, சார்லி கிர்க்கை இவங்க பார்த்துருக்கவே மாட்டாங்க. ஆனால் இங்கேருந்து பேசுகிறாங்க, அவர் கன் வயலன்ஸை வந்து என்கரேஜ் பண்ணார். அவர் சொன்னது செல்ஃப் டிஃபென்ஸ், ரைட்? அடுத்த பாயிண்ட் வரேன், இன்செஸ்ட் அண்ட் அபார்ஷன். இது முக்கியமான ஒரு விஷயம். இந்த ஒரு விஷயத்தில் நான் சார்லி கிர்க்கிட்டேருந்து நான் மாறுபடுறேன். ஏன்னா சார்லி கிர்க் வந்து ஒரு கிறிஸ்டியன், அவங்க எப்படி நம்புவாங்கன்னு நான் சொல்கிறேன். இப்போது ஒரு பெண் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு குழந்தை உருவாகுது அப்படின்னா, இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்பே கடவுள் அந்த குழந்தையை முன்குறித்திருக்கிறார். இந்த அம்மாவுக்கு இந்த குழந்தை பிறக்கணும் அப்படின்றது கடவுளுடைய ஒரு பிளான், ஒரு ப்ரீ பிளான். ஓகே, இது அவங்களுடைய ஒரு நம்பிக்கை. அப்போ அந்த ஆங்கிளில் பார்க்கும்போது எந்த ஒரு உயிருமே வேஸ்டான உயிர் கிடையாது. ஒவ்வொரு உயிரும் கடவுளால் ஏற்படுத்தப்பட்டது, அது கடவுள் கொடுத்த விஷயம் அப்படின்றத அவங்க நம்புகிறாங்க. ஆனால் சில நேரங்களில் அந்த குழந்தை ஒரு ரேப் மூலமாகவோ இல்லை ஒரு இன்செஸ்ட் மூலமாகவோ, ஒரு இன்செஸ்ட் ரேப் அப்படி அவங்க கன்சீவ் ஆனாங்கன்னா அதை அபார்ட் பண்ணக்கூடாது அப்படின்றது அவருடைய ஸ்டாண்ட். அவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் அந்த குழந்தைய வளர்க்க வேண்டாம், ஆனால் அட்லீஸ்ட் நீங்கள் அதை அடாப்ஷனுக்கு கொடுத்துருக்கலாம்ல அப்படின்றது அவருடைய ஆர்குமெண்ட். ஆனால் நான் எப்படி நினைக்கிறேன்னா, இப்போ ஒரு பெண் அவங்க ரேப் பண்ணப்படுறாங்கன்னா அவங்க எமோஷ்னலி ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பாங்க, மனசு ரொம்ப உடஞ்சி போயிருப்பாங்க. அதன் மூலமாக ஒரு கர்ப்பம் உருவாச்சுன்னா இன்னும் ரொம்ப அவங்க மென்டலி பாதிக்கப்படுவாங்க. இப்போ இந்த குழந்தை வெளியே வந்தாலும் அந்த குழந்தைய அவங்களால ஒழுங்காக வளர்க்க முடியாது. லைஃப் லாங்காக அது ஒரு பேர்டனாக, அது ஒரு டெயிண்ட், அது ஒரு பெயின் அவங்க வந்து கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ இட் இஸ் பெட்டர் டு அவாய்ட் அப்படின்றது என்னுடைய பாயிண்ட். ஏன்னா இன்செஸ்ட் அப்படின்றதுனால சரி, இப்போ இன்செஸ்ட் மூலமாக அவங்க கன்சீவ் ஆகி அந்த குழந்தைய இவங்க பெற்றெடுத்து அந்த குழந்தைய இவங்க தத்து கொடுத்தாலும் அந்த குழந்தை பயாலஜிக்கல் பேரண்ட்ஸ் இல்லாமல் தனியாக தான் வளர்ந்துட்டுருக்கும். அப்போ எப்படி பார்த்தாலும் இது ஒரு நெகட்டிவான விஷயந்தான். ஸோ அந்த ஒரு விஷயத்தில் நான் முரண்படுறேன். ஆனால் உடனே அபார்ஷனுக்கு இவர் எதிரான ஆள். அபார்ஷன் அப்படின்றது அவருடைய பெர்ஸ்பெக்டிவில், அபார்ஷன் அப்படின்ற விஷயத்துக்கு நம்ம வந்து லூப் ஹோல்ஸ் விட்டோம் அப்படின்னா இவங்க எல்லாத்தையும் நியாயப்படுத்துவாங்க. காலேஜ் படிக்கிற பொண்ணு அங்கே போய் அந்த கிளாஸ் ரூமில் நம்ம பேட் கேர்ள் மாதிரி அவங்க பண்ணிடுவாங்க, பண்ணிட்டு வந்து இங்கே அபார்ஷனுக்காக வந்து நிற்பாங்க. அப்போது இதை நம்ம என்கரேஜ் பண்ணோம் அப்படின்னா இதன் மூலமாக டீன் ப்ரெக்னன்சி அதிகமாகும். மேரேஜுக்கு முன்னாலேயே இந்த மாதிரி ஸ்கூல் படிக்கிற பொண்ணுங்களாம் இந்த மாதிரி அவங்க வந்து கன்சீவ் ஆகிட்டு வராங்க. அப்போது இந்த அபார்ஷன் பண்ணுறத நம்ம வந்து என்கரேஜ் பண்ணோன்னா இந்த மாதிரி டீன் ப்ரெக்னன்சி அதிகமாக மாறும். அவங்கள நம்ம என்கரேஜ் பண்ண விடக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த மாதிரி அபார்ஷனே ஃபுல்லாக முடிச்சிருங்க, அபார்ஷனே கூடாது. ஏன்னா அபார்ஷன் பண்ணுறதுக்கு நம்ம வந்து லைசன்ஸ் கொடுத்தோன்னா எல்லோரும் வந்து பண்ணிப்பாங்கள்ல. ப்ளஸ் அந்த ஃபீட்டஸ் வயிறுக்குள்ளே அது இருந்த நாள்லேருந்து, அது உள்ளே வந்த நாள்லேருந்து அது ஒரு உயிர் அப்படின்றது உண்மை ப்ளஸ் அவருடைய அந்த நம்பிக்கை. இவர் அதை ஆப்போஸ் பண்ணார், ரைட்? அடுத்து தேர்ட் ஒரு விஷயம், ரேஸ். இப்போ ரேஸில் பார்த்தீங்கன்னா என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் ஒருத்தர் கேட்டிருந்தார், பிளாக் பைலட்ஸ் இருந்தாங்கன்னா நான் அந்த ஃப்ளைட்டில் ஏற மாட்டேன்னு சொல்லி இவர் சார்லி கிர்க் பேசினாரே, அவர் இப்போ ரேசிஸ்ட் தானே அப்படின்னு இவங்க கேட்டிருந்தாங்க. இது தேர்ட் கொஷின், ரைட்டா? இப்போது இந்த 3 விஷயங்களுமே திருப்பி லாஸ்ட் ஒரு 7 நாட்களாக நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன். இப்போது இந்த பிளாக் பைலட்ஸ் அப்படின்ற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவில் DEI, டைவர்சிட்டி, எக்விட்டி அண்ட் இன்க்ளூஷன் அப்படின்ற இந்த விஷயத்தை ரொம்ப புஷ் பண்ணி எடுத்துகிட்டு வராங்க, முக்கியமாக கார்ப்பரேட் கம்பெனிஸில். நான் ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்றதுனால நான் சொல்கிறேன், ஒவ்வொரு ஐடி கம்பெனியும் இஃப் யூ கோ டு எனி வெப்சைட், இன்ஃபோசிஸ், விப்ரோ, டெலாய்ட், மெக்கின்சி, PwC, ஏர்ன்ஸ்ட் அண்ட் யங், KPMG, எல்லா கம்பெனியும் எடுத்துக்கோங்க. இவங்களுடைய எல்லா வெப்சைட்லேயும் போய் பார்த்தீங்கன்னா DEI அப்படின்ற விஷயம் இருக்கும். அப்போது இவங்க டிவர்சிட்டி அப்படின்றதுக்கு இவங்க ஏன், அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, எல்லாரையும் நம்ம வந்து ஒரே கூட்டம் மட்டும் உள்ளே வரக்கூடாது,
இப்போது வெள்ளையர்கள்னால் அவங்க மட்டும் அந்த ஸ்பேஸில் வேலை பார்க்கக்கூடாது. டைவர்சிட்டி, நிறையா பேர், நிறையா இனங்கள், நிறைய பேக்ரவுண்ட்லேருந்து வந்தவங்க, நிறைய மதத்தை சேர்ந்தவங்க, இவங்களையெல்லாம் நம்ம உள்ளே விடணும் அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு குறிக்கோள். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அவங்களுக்கு பேக்ரவுண்ட் என்ன, அவங்களுடைய மெரிட் என்ன, அவங்களுக்கான டேலண்ட் என்ன, அவங்களுக்கு திறமை இருக்கா, ஒரு வேலையை செய்யணுன்னா அவங்களுக்கு திறமை இருக்கா, அந்த வேலையை முடிக்கிறதுக்கான பேக்ரவுண்ட் என்ன, அவங்க என்ன படிச்சிருக்காங்க, அதெல்லாம் விட்டுட்டு ஓன்லி ஒரு ஆஃபீஸில் இப்போ 100 பேர் இருக்காங்கன்னா 100 பேரில் 50 பேர் ஒயிட்ஸ், இல்லைனா ஒரு 80 பேர் மென், பேலன்ஸ் 20 மட்டும் பெண்கள் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது. டைவர்சிட்டி. அப்போ என்ன பண்ணலாம், 50 பிளாக், 30 ஸ்பானிஷ், 10 ஒயிட், 10 ஸ்பானிஷ், 10 ஏஷியன்ஸ், இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்றது ஒரு பாலிசி. இன்னொன்று வந்து எக்விட்டி. இந்த எக்விட்டி அப்படின்ற விஷயத்துக்கு நான் 100% எதிரான ஒரு ஆள். ஏன்னு சொல்கிறேன், இப்போ எக்விட்டி அப்படின்ற வார்த்தைக்கு ஒரு எதிர்ச்சொல் என்னென்னா ஈக்குவாலிட்டி. இப்போ நம்ம என்ன சொல்லுவோம், ஈக்குவாலிட்டி, எல்லாரும் ஈக்குவல். ஆனால் இவங்க என்ன சொல்லுவாங்க, எக்விட்டி. எக்விட்டி மீன்ஸ் இப்போ நம்ம ஊரில் இருக்கிற இந்த ஜாதி அடிப்படையிலான இடஒதுக்கீடு. அப்போ என்ன அர்த்தம், இப்போது ஒருத்தங்க இந்த காஸ்ட் அப்படின்ற ஒரே காரணத்தினால அவங்களுக்கான மெரிட் அதெல்லாம் பார்க்காம அவங்கள உள்ளே விட்டுருவாங்க. ரைட். இப்போது அவங்க வந்து ஒடுக்கப்பட்டவங்க அப்படின்ற அந்த ஒரு காஸ்ட்னு வைங்களேன், அவங்களுக்கான வாய்ப்புகள் இந்த ஒரு கம்பெனிஸில் கொடுக்கப்படும் வித்தவுட் எனி மெரிட். அவங்களுக்கான எந்த ஒரு பேக்ரவுண்டுமே இவங்களுக்கு தேவையில்லை, ஒன்லி பேஸ்ட் ஆன் ரேஸ், காஸ்ட், அந்த மாதிரி. இன்னொன்று இன்க்ளூஷன், எல்லாரையும் உள்ளடக்கி நம்ம கொண்டு வரணும். எல்ஜிபிடி, டிரான்ஸ்ஜெண்டர்ஸ், டிசேபிள்ட் பீப்புள், மைனாரிட்டி ரேசஸ், காஸ்ட், அந்த மாதிரி மக்களை உள்ளே கொண்டு வரணும் அப்படின்றது இன்னொரு விஷயம். இந்த DEI அப்படின்றதுல இப்போ என்னென்னா, விமான நிறுவனம் அவங்க பைலட்ஸை வந்து ஹையர் பண்ணுறாங்கன்னா, ஒரு 40 பேர் ஹையர் பண்ணுறாங்கன்னா, அந்த 40 பேரில் 20 பேர் மேண்டேட்ரியாக பிளாக்காக இருந்து ஆகணும் அப்படின்ற ஒரு ரூல்ஸ் உண்டு. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அப்போது 50%. ஓகே. அப்போ என்ன ஆகுனா, ஆக்சுவலி எப்படி ஆட்களை நம்ம ஹையர் பண்ணோன்னா பேஸ்ட் ஆன் அவங்களுடைய ஃப்ளையிங் ஹவுஸ், அவங்க எவ்வளோ ஹார்ஸ் பறந்துருக்காங்க, மெரிட் என்ன, எங்கே படிச்சிருக்காங்க, அவங்களுடைய இண்டிவிஜுவல் டேலண்ட் என்ன. ஏன்னா இப்போ எல்லா பைலட்டும் ஒரே மாதிரி அவங்க டேலண்ட் கொண்டவங்க இல்லை. ஒரு எமர்ஜென்சி டைமில் எப்படி முடிவு பண்ணணும் அப்படின்றது எல்லாருக்கும் ஒரே மாதிரி அவங்க முடிவு பண்ண மாட்டாங்க. ஒருத்தர் கொஞ்சம் அறிவாக யோசிப்பாங்க, இன்னொருத்தர் வீக்காக இருப்பாங்க. ஸோ இந்த வீக்னஸ் அண்ட் ஸ்ட்ராங் அப்படின்ற இந்த 2 விஷயமே, வீக் பீப்புள் அண்ட் ஸ்ட்ராங் பீப்புள் அப்படின்ற இந்த 2 விஷயமும் கலந்தது தான் வாழ்க்கை. ஓகே. இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த வீக் பீப்புளை மேலே கொண்டு வரணும். ஓகே, அது நல்ல விஷயம். ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க வீக்காக இருக்காங்களா இல்லையா, அவங்களுக்கான தகுதி இருக்கா இல்லையா, அவங்க இந்த வேலைக்கு ஃபிட்டான ஆளா இல்லையா, அதெல்லாம் தேவையே இல்லை. எனக்கு 20 பீப்புள், 40ல் 20 பீப்புள் பிளாக் பீப்புள் வேணும், இருந்தே ஆகணும், ஒன்லி பேஸ்ட் ஆன் ரேஸ். இப்போ நம்ம ஊரில் ஒரு வேலைக்கு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐடி கம்பெனிக்கு நீங்கள் ஒரு ஆளை வந்து ஹையர் பண்ணுறீங்கன்னா அவ்வளோ ஈஸியாக உள்ளே போக முடியாது. அதுவும் நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக நீங்கள் ஒரு மேனேஜரியல் போஸ்ட்லாம் போகிறீங்கன்னா டஃப் காம்படிஷன் இருக்கும். ஒரு போஸ்ட்டுக்கு 10 பேர் அடிச்சுப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள். அப்போ அந்த 10 பேரில் யார், அந்த 10 பேரில் உள்ளவங்க அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, அவங்க எந்த கம்பெனிஸில் ஒர்க் பண்ணியிருக்காங்க ப்ரீவியஸாக. இப்போது ஒரு பேரே தெரியாத ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிவிட்டு அங்கே நான் மேனேஜராக இருந்தேன் அப்படின்னு சொல்லி இங்கேயும் போஸ்ட் கேட்குறதுன்றது வேறு. அவங்க ஒர்க் பண்ண கம்பெனி ஒருவேளை கூகுளாக இருந்தால், IBM இருந்தால், இல்லை இன்ஃபோசிஸாக இருந்தால், அப்போது அவங்க எங்கே ஒர்க் பண்ணாங்க, எவ்வளோ வருஷம் ஒர்க் பண்ணாங்க, அவங்களுடைய அனுபவம் என்ன, அவங்க இன்ஃபோசிஸ்லேயே ஒர்க் பண்ணியிருந்தாலும் அவங்களுடைய இண்டிவிஜுவல் டேலண்ட் என்ன, இது எல்லாத்தையும் பார்த்து மட்டும்தான் அவங்களுக்கு வேலை கொடுக்க முடியும். ஆனால் இங்கே அக்கார்டிங் டு DEI அவங்க தாழ்த்தப்பட்ட ஒரு காஸ்ட், இல்லை ஒரு பிளாக், இல்லை ஒரு ஹிஸ்பானிக், இல்லை ஒரு சைனீஸ், இந்த மாதிரி அவங்க வந்து ஒடுக்கப்பட்டவங்க, வெளியே இருந்து இங்கே உள்ளே வந்தவங்க, மைக்ரண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி புவர் பீப்புள், புவர் பேக்ரவுண்டில் வளர்ந்தவங்க அப்படின்ற அந்த ஒற்றை காரணத்துக்காக நம்ம அவங்களுக்கு வேலை கொடுத்தா என்ன ஆகும். அப்போ மெரிட்டாக்ரஸி அப்படின்ற விஷயம் இங்கே பயங்கரமாக அடி வாங்குது. அப்போது
இங்கே உள்ள இந்த ரைட் விங் பாலிடிக்ஸ் பேசுகிறவங்களுடைய அடிப்படை, இன்க்ளூடிங் மீ, மெரிட் தான் ஃபஸ்ட்டு வைக்கணும். மெரிட் அப்படின்ற விஷயம் மிக மிக முக்கியம். ஏன்னா ரேஸ் பேஸ்டாக இல்லை ஒரு காஸ்ட் பேஸ்டாக நீங்கள் ஒரு ஆளை கொண்டு வைக்கிறீங்கன்னா அங்கே குவாலிட்டி அப்படின்ற விஷயம் அங்கே செத்து போயிடுது. யூஆர் கில்லிங் த குவாலிட்டி. ஓகே, நீங்கள் அரசாங்கத்தில் நீங்கள் அப்படி பண்ணலாம், ஆனால் ப்ரைவேட் கம்பெனிஸில் இடஒதுக்கீடு அப்படின்றது சாத்தியமில்லை. அதை பண்ணிங்கன்னா எந்த கம்பெனி வழங்காது. ஏன்னா தே நீட் குவாலிட்டி பீப்புள். அவங்களுக்கு தரமான பீப்புள் வேணும். இப்போ நீங்கள் எவ்வளோ டேலண்டான ஒரு ஆளாக இருந்தாலும் அவங்க காஸ்ட் கட்டிங் பண்ணுறப்போ உங்களை தூக்கி போட்டுருவாங்க. ஏன்னா அவனுக்கு தேவை குவாலிட்டி. ஓகே, இப்போ அதுவும் இப்போ ஏஐ வந்தப்புறம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், நிறைய ஜாப் கட்ஸ் நடக்குது. இதுவரைக்கும் நம்ம ஆளுங்க பண்ணிகிட்டு இருந்த ஒர்க்கை இப்போ ஏஐ பண்ணிகிட்ருக்கு. அப்போது ஒரு டஃப்பான ஒரு ஜாப் மார்க்கெட்டில், முக்கியமாக இவர் சாம் ஆல்ட்மேன், த சிஇஓ ஆஃப் ChatGPT, அவர் சொல்கிறாரு இப்போ 2 நாளைக்கு முன்னால், சர்வீஸ் ஜாப்ஸ், சர்வீசஸ், முக்கியமாக கஸ்டமர் சர்வீசஸ், அந்த ஃபீல்டு வந்து பயங்கரமாக அடிவாங்கும் பிகாஸ் ஆஃப் ஏஐ அப்படின்றது அவருடைய ஒரு கணிப்பு. அது உண்மையும் கூட. இனிமேல் ஏஐ தான் ஜாப் மார்க்கெட்டில் வந்து பெரிய ஒரு இம்பேக்ட், ஒரு பெரிய ஒரு டென்ட்டை வந்து உருவாக்க போகுது. அப்படி இருக்கும்போது நீங்கள் இல்லைங்க நாங்கள் வந்து காஸ்ட் பேஸ்டாக நாங்கள் ஜாப் கொடுப்போம், நீங்கள் இப்படி காஸ்ட் பேஸ்டாக கொடுக்கும்போது இல்லை ஒரு ரேஸ் பேஸ்டாக கொடுக்கும்போது அங்கே குவாலிட்டி அடிவாங்கும். அப்படின்றதுனால நான் ஒரு பிளாக் பைலட்டை பார்த்தேன் அப்படின்னா, ஒரு கருப்பினத்தை சேர்ந்தவர் பைலட்டாக இருந்தார்னா எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும். ஏன்னா அவர் உண்மையாகவே அவர் ட்ரைனிங் எடுத்து வந்தாரா, இல்லை அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி வந்தாரா, இல்லைனா வெறுமனே அவருடைய ரேஸ் பிளாக் அப்படின்ற அந்த ஒற்றை காரணத்துக்காக அவரை கூட்டு வந்து வச்சாங்களா அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு பயமாக இருக்கும். அப்படின்றதான் சார்லி சொன்ன விஷயம். இதை அப்படியே மாற்றி விட்டாங்க. இந்த பிளாக் பைலட் இஷ்யூ வந்து லாஸ்ட் தான் அவர் இறந்ததுக்கப்புறம் தான் இந்த விஷயம்லாம் வெளியே வருது. நான் ஒரு ட்வீட் ஒன்று பார்த்தேன், ஒரு போஸ்ட் ஒன்று பார்த்தேன். செப்டம்பர் 11 அவர் இறந்து அடுத்த நாள் ஒருத்தர் போஸ்ட் போட்டிருக்காரு. இஃப் ஐ see a black pilot, I'm gonna be like, boy, I hope he is qualified. Charlie Kirk, the racist is dead அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட். அந்த போஸ்ட்டுக்கு வியூஸ் பாருங்கள், 762K வியூஸ், 15K லைக்ஸ் அண்ட் 2000 ரீபோஸ்ட். இப்போ என்கிட்ட கொஸ்டின்ஸ் கேட்டாங்கல்ல, அவங்களும் இப்படி தான் சார்லி கர்க் அப்படின்ற அந்த பேரை போயிட்டு அப்போ தான் போய் சர்ச் பண்ணுறாங்க எல்லாம். அப்போ இந்த மாதிரி ட்வீட்ஸ்லாம் வருமா, உடனே அவர் பிளாக் பீப்புளுக்கு எதிராக பேசினாரா? இப்போது அவர் ஆக்சுவலி பேசின விஷயத்தை நான் உங்களுக்கு ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். But what it does is it makes us worse versions of ourselves, Megan. That's the whole point of what I was saying, is that I now look at everything through a hyper-racialized diversity quota lens because of their massive insistence to try to hit these ridiculous racial hiring quotas. Hyper-racialized diversity quota. இங்கே வந்து ஒரு கோட்டா, எல்லாத்தையும் ஒரு ரேஸ், ஒரு ஜாதி, ஒரு இனம், அந்த ஒரு பார்வையில் பார்க்குறது. முக்கியமாக ரேஸ் அண்ட் காஸ்ட். இவங்க இந்த ரேஸ், அதனால் இவங்களுக்கு நம்ம கோட்டா வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும், இவங்களுக்கு எக்ஸ்ட்ரா கோட்டா கொடுக்கணும், இந்த கோட்டாக்குள்ளே வேறு யாரும் வரக்கூடாது, இவங்களுக்கு மட்டும்தான் இங்கே ஸ்பேஸ் அப்படின்ற மாதிரி நீங்கள் மாற்றி வச்சிங்கன்னா அது பிரச்சனைன்னு சொல்லி இவர் சொல்கிறாரு. அடுத்து பாருங்கள். Of course, I believe anybody of any skin color can become a qualified pilot. That has never been my contention. I mean, it's silly. It's bigoted to think otherwise, right? எந்த ஸ்கின் கலரை சேர்ந்தவராக இருந்தாலும், நம்ம ஊரில் எந்த காஸ்ட்டை சேர்ந்தவராக இருந்தாலும் அவங்களால ஒரு குவாலிஃபைட் பைலட்டாக வர முடியும். ஆனால் இங்கே பிரச்சனை என்னென்னா, இவங்க குவாலிட்டிக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. இங்கே குவாலிட்டி ஒரு மேட்ரே இல்லை. குவாலிட்டியை முதல்ல இவங்க கன்சிடரே பண்ணுறதில்ல. இவங்களை பொறுத்த வரைக்கும் ரேஸ், காஸ்ட், இவர் பிளாக் மேனா தூக்கி உள்ளே போடு, அவ்வளோதான். இதை தாண்டி இவங்க அந்த குவாலிட்டிக்குள்ளே வரல. ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களாம் ஒடுக்கப்பட்டுட்டாங்க அப்படின்றதுக்காக உள்ள ஒரு சீட்டு கொடு, ரைட்? அவர் சொல்கிறார் ஒரு ஹைப்பர் ரேஷியலைஸ்ட் கோட்டா சிஸ்டம். இந்த சிஸ்டம் தான் இங்கே பிரச்சனை. நான் யாரையும் பர்சனலாக வெறுக்கலை, அவங்க பிளாக் ஸ்கின் அப்படின்றதுனால நான் அவங்கள வெறுக்கலை. ஆனால் இங்கே நடக்கிற விஷயம்லாம், ஒருத்தர் பிளாக் அப்படின்னா அவரை வந்து நீங்கள் உள்ளே எடுத்து வச்சிடுறீங்க வித்தவுட் எனி தாட் ஃபார் தி குவாலிஃபிகேஷன் அப்படின்றது அவருடைய ஒரு கன்டென்ஷன். அவர் சொன்ன விஷயம். நான் என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று சொல்கிறேன். ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னால் நான் தாலுகா ஆஃபீஸ் போயிருந்தேன். ஒரு இது ரேஷன் கார்டை வந்து அட்ரஸ் மாற்றணும் ப்ளஸ் என்னுடைய பொண்ணும் பையனும் அவங்களுடைய பேரை வந்து ஆட் பண்ணணும் அப்படின்றதுக்காக. ஏன்னா
அப்போ தான் பிறந்திருந்தாங்க அப்படின்றதுனால என் பையன் நினைக்கிறேன். அந்த நேமை ஆட் பண்ணுறதுக்காக ஒரு உள்ளே போயிருந்தேன். டு பி வெரி ஹானஸ்ட், உள்ளே அவங்க என்னை ட்ரீட் பண்ண விதம் அப்படின்றது ரொம்ப மோசமாக இருந்துச்சு. ஒரு ஒரு ஃபார்ம் ஒன்று ஃபில்அப் பண்ணி கொடுக்கணும். அந்த ஃபார்மை கொடுத்தேன். அவர் இங்கே அடிச்சுக்கிட்டு இருந்தாரா எப்படி தெரியுமா, கீஸை வந்து அவர் தேடுறாரு. ஆஃபீஸர் உள்ளே உட்காந்துருக்கிற ஆஃபீஸர், அவருக்கு ஒரு லேப்டாப் கொடுத்து வச்சுருக்காங்க. அங்கே ஒரு சிஸ்டம் இருக்குது. அவர் கீஸ் வந்து தேடுறாரு. PAUL. எனக்கு அது பயங்கர ஷாக்கு. ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை பார்க்குற ஒருத்தர் டைப் பண்ணுறதுக்கு அவருக்கு கீஸ் எங்கே இருக்குன்னு தெரியல. ரைட்டா? அடுத்து அவங்க நம்மளை ட்ரீட் பண்ணுற விதம் சொல்கிறேன். இப்படி அடிச்சிட்டு இருப்பார். சார் ஃபார்ம் சார் வைங்க அப்படிம்பாங்க. அப்போது எப்படி அந்த ஆள் அங்கே வேலைக்கு வந்தார்? இது நான் பார்த்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்காக வந்து இப்போ கவர்மெண்ட் ஆஃபீஸில் உள்ளவங்க எல்லாருமே குவாலிஃபிகேஷன் இல்லாதவங்கன்னு நான் சொல்ல. ஆனால் இது நடக்குது. ஏன்னா நீங்கள் குவாலிட்டியை விட நீங்கள் அவங்களுக்கான முக்கியத்துவம் பேஸ்ட் ஆன் தர் காஸ்ட், ரேஸ் அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிக்கிறதுனால அங்கே குவாலிட்டி அடி வாங்குது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை தான் அங்கேயே பண்ணிகிட்டு இருக்காங்க. இதைத்தான் சார்லி சொல்கிறாரு. எந்த ஒரு ஸ்கின்னை சேர்ந்தவரும் எந்த ஒரு ரேஸை சேர்ந்தவரும் ஃப்ளைட் ஓட்ட முடியும். ஆனால் இங்கே நடக்கிற விஷயம் பேஸ்ட் ஆன் கோட்டா. அப்போ இந்த கோட்டா சிஸ்டம்குள்ளே வந்தவங்க எப்படி ஒரு குவாலிட்டியான ஆளாக இருப்பாங்க? நான் எப்படி அவங்கள நம்பி நான் ஃப்ளைட்டில் ஏற முடியும் அப்படின்றது ஒரு கேள்வி. இப்போ நம்ம ஊரில் உள்ளவங்க இந்த ட்வீட்டை அப்படியே அடித்து பார்த்துட்டு வந்து சார்லி ஒரு ரேசிஸ்ட் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து கமெண்ட்லேயும் போஸ்ட்லேயும் எழுதிட்டு இருக்காங்க. அடுத்து எல்ஜிபிடி. இந்த எல்ஜிபிடி விஷயத்தில் சார்லி கிர்க்கினுடைய ஸ்டாண்ட் தான் என்னோட ஸ்டாண்டும் 100%. அவர் சொல்கிறாரு, ஒரு திருமணம் அப்படின்றது ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்குமானது. ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்து அதான் இயற்கையான முறையில் அவங்க ஒரு ஆணுடைய விந்து இஸ் மென்ட் ஃபார் அ விமன். ஒரு விமனுடைய முட்டை, அந்த விந்துவை வாங்கி அதை ரிசீவ் பண்ணி அது ஒரு ரிசப்டக்கல், ரைட், அதை வாங்கி அது குழந்தையை வளர்க்கும். இது இயற்கை, ரைட். அப்போது ஒவ்வொரு செக்ஷுவல் ஆக்டும் அதனுடைய பர்பஸ் என்ன? இட் இஸ் டு ப்ரோக்ரியேட், ரைட். அப்படி இருக்கும்போது நீங்கள் சுயநலமாக உங்களுக்கு தோணுது அப்படின்றதுனால நீங்கள் ஒரு ஆண் இன்னொரு ஆண் கூடயோ இல்லை ஒரு பெண் இன்னொரு பெண் கூடயோ உறவு வைக்கிறது அப்படின்றது இயற்கைக்கு எதிரானது. தட் இஸ் நாட் நேச்சுரல். அது குடும்பத்தை கட்டுவதற்கான ஒரு முறை அல்ல. ஓகே, அதையும் தாண்டி இவங்க ஒரு குழந்தைய தத்தெடுத்து வளர்த்தாங்கன்னா அந்த குழந்தை அம்மா அப்படின்ற கேரக்டர் அங்கே மிஸ் ஆவாங்க, இல்லை அப்பா அப்படின்ற ஒரு ஆள் அங்கே மிஸ் ஆவார். இந்த ரெண்டும் சேர்ந்து வரணும் அப்படின்றது தான் முக்கியம். இது என்னுடைய பார்வை, மை பர்சனல் வியூ ஆஸ் வெல் அஸ் சார்லி கிர்க். ஆனால் நீங்கள் ஒரு ஃபேமஸ் ஒரு இன்ட்ராக்ஷன் நீங்கள் பார்த்துருக்கலாம். சார்லி கிர்க்கும் ஒரு சின்ன ஒரு யங் மேன், அவங்க 2 பேர் பேசுவாங்க. அவர் சொல்லுவார், நான் வந்து ஒரு கே, ஆனால் எனக்கு வந்து இந்த கன்சர்வேட்டிவ் தாட்ஸ் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் உண்டு. நான் ஒரு கே கன்சர்வேட்டிவாக இருக்க முடியுமா அப்படின்ற கேள்வியை அந்த பையன், ஒரு காலேஜ் பையன் கேட்குறாரு. அதுக்கு சார்லி ஆன்சர் பண்ணுறாரு, எஸ், நீங்கள் உள்ளே வரலாம். என்ன கேட்டிங்கன்னா, உங்களுடைய லைஃப் ஸ்டைலுக்கு நான் எதிரான ஆள் தான். உங்களுடைய வாழ்க்கை முறையை நான் எதிர்க்கிறேன். உங்களுடைய வாழ்க்கை முறை ஒரு சரியான வாழ்க்கை முறை இல்லை அப்படின்றது என்னுடைய கருத்து. எதிர்க்கிற மீன்ஸ் வாயில் கன்னில் வச்சு நான் உன்னை சுடலை, ஓகே, நான் உன்னை கொல்ல மாட்டேன். ஆனால் என்னுடைய கருத்தை நான் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன். அட் த சேம் டைம் நீ இந்த மூமெண்ட்டுக்குள்ளே வரலாம் அப்படின்ற முக்கியமான ஒரு பாயிண்ட்டை அவர் பேசியிருப்பார். இப்போது இன்னொருத்தர் இருக்கார், டேவ் ரூபின். நீங்கள் பார்த்துருக்கலாம். டேவ் ரூபின் சார்லி கிர்க் அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கோர் கன்சர்வேட்டிவ் இல்லை அப்படின்னாலும் அந்த கன்சர்வேட்டிவ் மூமெண்ட்டில் முக்கியமான ஒரு ஆள் டேவ் ரூபின். டேவ் ரூபின் ஒரு கே. அவர் இன்னொரு ஆணை திருமணம் செய்திருக்கிறார். டேவ் ரூபின் ஷோவும் நான் பார்ப்பேன் எவ்ரிடே. ஓகே, அவங்களாம் முக்கியமான ஆட்கள், முக்கியமான ட்ரம்ப் சப்போர்ட்டர்ஸ். அவங்களாம் நான் அவங்கள பார்க்குறது உண்டு. ஆனால் அவர் சொல்கிறாரு, அவர் ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு, சார்லி கிர்க் எங்களுடைய வீட்டுக்கு வந்திருக்காரு. என்னுடைய ஹஸ்பண்ட் ஆம்பளை, நாங்கள் 2 பேர் ஒரு வீட்டில் வாழ்ந்துட்டுருக்கோம். எங்கள் வீட்டுக்கு சார்லி கிர்க் வந்தார். நாங்கள் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டோம். எங்களை ஒருபோதும் அவர் வேற்றுமையாக பார்க்கவில்லை. டேவ் ரூபின் சொல்கிறார். அதான் இப்போ நானும் சொல்வேன், என்னென்னா உங்களுடைய கருத்து வேறாக இருக்கலாம்,
உங்களுடைய லைஃப் ஸ்டைல் வேறாக இருக்கலாம், உங்களுடைய லைஃப் ஸ்டைலை நான் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் நான் அவங்கள வெறுக்க மாட்டேன் எப்போவுமே. நான் மீன்ஸ் நானும் சரி, இந்த மூமெண்ட்டில் உள்ளவங்களும் சரி. ஏன்னா இது ஒரு கருத்து வேறுபாடு. இது என் கருத்து, இது என்னுடைய லைஃப் ஸ்டைல், இதான் சரின்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஆனால் நீங்கள் அதுக்கு மாற்றி யோசிச்சிங்கன்னா, நீங்கள் மாற்றி வாழ்ந்தீங்கன்னா உங்களை யாரும் கொல்ல மாட்டாங்க. ஒருபோதும் உங்களை நாங்கள் கொல்ல மாட்டோம். ஆனால் ஒரு காலத்தில், அந்த காலத்தில் இந்த மாதிரி ஹோமோசெக்சுவல்ஸை கல்லால் அடித்து கொன்று இருக்காங்க. இதையும் தாண்டி ப்ரோக்பேக் மவுண்டைன் அப்படின்ற ஒரு படம் ஒன்று உண்டு. 2005 வந்த படம். இவர் ஜேக் ஜில்லினால், இன்னொருத்தர் இவர் நம்ம ஜோக்கரா ஆக்ட் பண்ணியிருப்பார் டார்க் நைட்டில், ஹீத் லெட்ஜர். ஓகே, இந்த 2 பேரும் அந்த படத்தில் ஆக்ட் பண்ணியிருப்பாங்க, கே ரோல் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலி சினிமா அப்படின்றத பார்த்துட்டு கடந்து போயிடுறது உண்டு. ஆனால் ஒரு சில படங்கள் உண்மையாகவே கண்ணிலிருந்து கண்ணீரை வர வைக்கக்கூடியது. ஒரு வாழ்க்கையில் முதன்முறையாக ஒரு கே கேரக்டர்ஸை கொண்டு ஒரு கே லவ்வர்ஸ், அவங்க 2 பேருடைய காதல் கதையை பற்றி அந்த படத்தில் பேசியிருப்பாங்க. அந்த கதையை நான் பார்த்துட்டு பல முறை கண்ணீர் விட்டு அழுதுருக்கேன் பர்சனலி. ஏன்னா ரொம்ப ஒரு எமோஷனலான ஒரு படம். அவங்க 2 பேருக்கும் மேரேஜ் ஆகிருக்கும். ஆனால் அந்த மேரேஜ் லைஃப்பில் அவங்களால கனெக்ட் பண்ண முடியாது. அவங்கள மேரேஜ் பண்ண அந்த பெண்கள் அவங்களும் பாதிக்கப்பட்டிருப்பாங்க இவங்களுடைய இந்த விஷயத்தினால. அப்போது எங்களுக்கும் எமோஷன்ஸ் உண்டு. வி அண்டர்ஸ்டாண்ட், ஓகே இப்படியும் மக்கள் வாழ்கிறாங்க, பட் நான் அந்த லைஃப் ஸ்டைலை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். என்ன கேட்டிங்கன்னா நான் சொல்வேன், இந்த லைஃப் ஸ்டைல் தவறான ஒரு வாழ்க்கை, இது ஒரு சரியான வாழ்க்கை இல்லை அப்படின்றது என்னுடைய பார்வை. ஆனால் நீங்கள் என் கூட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், நான் உங்களை மதிப்பேன், நீங்கள் சொல்கிற விஷயத்தை நான் காது கொடுத்து கேட்பேன், ஐ வில் லிசன் டு யூ. அதான ஒரு டெமோக்ராட்டிக் சொசைட்டி. நம்ம ஒரு சிவிலைஸ்டு சொசைட்டியாக நம்ம எப்போ மாறுவோம்னா, நீ என்னுடைய வாழ்க்கை முறைக்கு ஒத்து வராத ஒரு ஆள் தான், நீ வாழ்கிற வாழ்க்கை வேறு தான், நான் அதை ஒத்துக்கல தான், ஆனால் ஐ வில் ரெஸ்பெக்ட் யூ. அதான முக்கியம். இதைத்தான் சார்லி பண்ணார். ஆனால் இவரை ஃபோபியான்ற வார்த்தையை ஆட் பண்ணிடுவாங்க, டிரான்ஸ்ஃபோபியா. இந்த LGBTQ அப்படின்ற விஷயத்த நான்சென்ஸ் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. சாகிறதுக்கு 2 நாளைக்கு முன்னால் நான் காமிச்சேன் அந்த வீடியோ. அவர் அந்த வாழ்வியலை ஏற்கவில்லை, ஆனால் அந்த மக்களை அவர் நேசிக்கிறார். அது ரொம்ப முக்கியம். நேசிச்சார். அவரை பற்றி பேசும்போதெல்லாம் பாஸ்ட் டென்ஸில் பேசணும் அப்படின்ற ஒரு சென்ஸே இல்லாமல் பேசும்போது மனசு அவ்வளோ வலிக்குது. எவ்ரிடேங்க, எவ்ரி சிங்கிள் டே, எவ்ரி நைட் ஃபார் த பாஸ்ட் 4 years அதிகமாக பார்க்குறது உண்டு. ஆனால் ஒரு நாளை க்ளோஸ் பண்ணும்போது ஒரு பாசிட்டிவ் டோனில் அவர் பேசின ஒரு டிபேட் பாயிண்ட், அந்த பாயிண்ட்டை நான் உள்வாங்கி அதை நான் மைண்டில் ஏற்றிப்பேன் அப்படின்றதுக்காக அந்த ஷார்ட் கிளிப்ஸ் நான் பார்ப்பேன் எவ்ரிடே. இன்றைக்கி அவருடைய சேர் அது எம்டியாக இருக்குது. அதை பார்க்குறப்போ மனசு அழுதுட்டுருக்கு. ஐ மிஸ் யூ சார்லி, ஐ ரியலி மிஸ் யூ. இப்போ இங்கே வரலாம். அப்போது இவர் ரேசிஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று பேசிகிட்டு இருந்தாங்க. இன்னொன்று, வாஷிங்டன் போஸ்ட்டில் உள்ள அங்கே வேலை பார்த்துட்டு இருந்த ஒரு ஜேர்னலிஸ்ட், அவங்க ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. எங்கன்னா ப்ளூ ஸ்கை உங்களுக்கு தெரியும். இவர் எலான் மஸ்க் எக்ஸை வாங்கின உடனே இங்கே குடியிருந்த அத்தனை லெஃப்டிஸ்ட் கூட்டமும் அங்கே தவிர்ச்சு ப்ளூ ஸ்கை பார்த்தீங்கன்னா, ப்ளூ ஸ்கையில் நீங்கள் ஒரு போஸ்ட், ஒரு நார்மலாக ஒரு போஸ்ட், இப்போ LGBTQ வாழ்வியல் அப்படின்ற விஷயத்தை பற்றி நீங்கள் ஒரு விமர்சனம் பண்ணி நீங்கள் ஒரு போஸ்ட் போட்டிங்கன்னா ஹேட் ஸ்பீச்னு சொல்லி உங்களை ஃப்ளாக் பண்ணி உங்களை தூக்கிடுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு இன்டாலரண்ட் குரூப் தான் உள்ளே உட்காந்துருக்கு. அந்த ப்ளூ ஸ்கையில் இந்த அம்மையார், வாஷிங்டன் போஸ்ட்டில் வேலை பார்த்துருந்தோம் இந்த அம்மையார், அவங்களுடைய பெயர் கேரன் அட்டியா அப்படின்ற இந்த அம்மையார், இவங்க ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காங்க. என்னன்னா, சம் நியூஸ், ஐ பீன் ஃபயர்ட் ஃப்ரம் தி வாஷிங்டன் போஸ்ட் பட் மை ஒர்க் வில் கண்டினியூ எனிவே. வாஷிங்டன் போஸ்ட்டை விட்டு என்னை தூக்கிட்டாங்க, ஆனால் நான் என்னுடைய ஒர்க். அவங்க என்ன ஒர்க் பண்ணாங்க, அவங்க என்ன வேலை பார்த்து வச்சாங்கன்னா, சார்லி கிர்க் இறந்த உடனே
இந்த அம்மையார் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டாங்க. பிளாக் உமன் டு நாட் ஹேவ் தி பிரைன் ப்ராசஸிங் பவர் டு பி டேக்கன் சீரியஸ்லி. யூ ஹேவ் டு கோ டு ஸ்டீல் எ ஒயிட் பர்சன்ஸ் ஸ்லாட். அவர் என்ன சொன்னாராம், பிளாக் பீப்புளுக்கு வந்து மூளை வளர்ச்சியே இல்லை, வெள்ளைக்காரனுடைய வேலையை இவங்க திருடுறாங்கன்னு சொல்லி சார்லி கிர்க் சொன்னதாக இந்த அம்மையார் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காங்க. ஆக்சுவலி அவர் பேசின விஷயம் வேறு. நான் அதை ப்ளே பண்ணுறேன். இவர் என்ன சொல்கிறாரு, 4 பேர் சொல்கிறாரு. ஒன்று ஃபஸ்ட்டு ஜாய் ரீட் MSNBCயில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ அங்கேருந்து வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த அம்மையாருடைய பேச்செல்லாம் கேட்டிங்கன்னா, அந்த அம்மையார்லாம் ஃபார் லெஃப்ட்டுக்கு அந்த பக்கம், ஃபார் லெஃப்ட்டையும் தாண்டி எதாக இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு 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 பக்கா லெஃப்டிஸ்ட் ப்ராடக்ட் அவங்க பேசுகிற விஷயத்தெல்லாம் கேட்டிங்கன்னா, ஸ்கூல் குழந்தைங்களுக்கு அவங்களுடைய பள்ளி புத்தகத்தில் இந்த ஜெண்டர் அப்படின்ற அந்த விஷயம், ஜெண்டர் ஆண் பெண் பல ஜெண்டர்ஸ் இருக்காங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள், முக்கியமாக அந்த ஜெண்டர் குவேர் அப்படின்ற ஒரு புக்கு ஒன்று உண்டு. அந்த புக்கை நான் இங்கே ஸ்க்ரீனில் வைக்கிறேன். அந்த புக்கை நீங்கள் படிக்கணும். அது பிடிஎஃப்பில் ஆன்லைனில் உண்டு, நீங்கள் பாருங்கள். அந்த புக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன் அவங்கள ஹீ ஷீன்னு அழைச்சிக்கல, தே தெம்னு அழைச்சிக்கல, ஏதோ ஜெர் ஏதோ ஒன்று ப்ரொனவுன்ஸ், வேறு ஏதோ ஒரு ஏலியன் ஜந்து போல் அவங்கள அப்படி அழைச்சிக்கிறாங்க. நான் ஹீயும் இல்லை, ஷீயும் இல்லை, தேயும் இல்லை, தெம்மும் இல்லை, நான் வேறு ஏதோ ZEன்னு ஏதோ ஜெர் குர் ஏதோ ஒன்று வரும். இதெல்லாம் ஒரு மென்டல் இல்னஸ், ஓகேவா? அப்படி ஒரு மென்டல் இல்னஸ் கொண்ட ஒரு பர்சன், ஒரு உயிரினம் எழுதின ஒரு புக்கு. அந்த புக்கை வந்து ஸ்கூலில் உள்ள குழந்தைங்களுடைய லைப்ரரி அங்கே வைக்கணும்னு சொல்லி இந்த அம்மா முட்டிக்கிட்டு இருந்தாங்க, ஜாய் ரீட். இதையும் தாண்டி அந்த ரேஸ், பாலிட்டிக்ஸ், எக்விட்டி, இடஒதுக்கீடு, அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன், இந்த மாதிரி விஷயத்தில் இவங்க ரொம்ப பயங்கரமாக ஆக்டிவிசம் பண்ணுவாங்க. இவங்க அடுத்து மிஷல் ஒபாமா, அடுத்து இன்னொரு பேர் சொல்கிறாரு ஷீலா ஜாக்சன் லீ. இவங்க யாருன்னா ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ். இப்போ நம்ம ஊரில் வந்து இவங்க இருப்பாங்கள்ல, லோக்சபா, அதே மாதிரி அவங்க ஊரில் இருக்கிற அந்த US ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ் அதில் மெம்பராக இருந்த ஒரு அம்மையார் ஷீலா ஜாக்சன் லீ அவங்க. அப்புறம் இன்னொரு பேர் சொல்கிறாரு கட்டீஜா பிரவுன் ஜாக்சன். இவங்க யாருன்னா அங்கே இருக்கிற உச்சநீதிமன்றத்தில் நீதிபதியாக அப்பாயிண்ட் பண்ணப்பட்டவங்க. ஓகே, இவர் சொல்கிறார், இப்போது இந்த 4 பேரை பற்றி நம்ம இப்போது கமெண்ட் பண்ணால், நம்ம விமர்சனம் பண்ணால் நம்மளை ரேசிஸ்ட்னு சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொல்கிறாரு. ஆனால் இந்த 4 பேருமே ஒத்துக்கிட்ட விஷயம், நாங்கள் 4 பேரும் இடஒதுக்கீடு, ஏன்னா 4 பேரும் பிளாக் அப்படின்ற அந்த ஒற்றை காரணத்துக்காக தான் எங்களை அங்கே அப்பாயிண்ட் பண்ணி வச்சாங்க அப்படின்ற விஷயத்த அவங்களே ஒத்துக்கிட்டாங்கன்னு சொல்லி இவர் சொல்கிறாரு. In fact, if we would have said that Joy Reid and Michelle Obama and Sheila Jackson Lee and Ketanji Brown Jackson were affirmative action picks, we would have been called racist. But now they're coming out and they're saying it for us. They're coming out and they're saying, I'm only here because of affirmative action. Yeah, we know. You do not have the brain processing power to otherwise be taken really seriously. You had to go steal a white person's slot to go be taken somewhat seriously. Play cut 52. But I rise today as a clear recipient of affirmative action, and particularly in higher education. I may have been admitted on affirmative action, both in terms of being a woman and a woman of color. We know. It's very obvious to us that you were not smart enough to be able to get in on your own. I couldn't make it on my own, so I needed to take opportunities from someone more deserving. உங்க 4 பேருக்கும் அதர்வைஸ் வேற வழியில், நேர்மையான வழியில், திறமை அப்படின்றத மட்டும் வச்சு பார்த்தா உங்களுக்கு இந்த வேலையை பெறுவதற்கான பிரெயின் ப்ராசஸிங் பவர் இல்லை, உங்களுக்கு மூளை இல்லைன்னு சொல்கிறாரு. யாருக்கு? இந்த 4 பேருக்கும். ரைட்? ஏன்னா உங்களுக்கு எந்த ஒரு திறமையும் இல்லாமல் தான் நீங்கள் முட்டாள் மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க, முட்டாள்களே அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. இப்போது இந்த ஒரு விஷயத்தை எடுத்து வச்சு கேரன் அட்டையா, இவங்க யார்? வாஷிங்டன் போஸ்ட்டில் பத்திரிகையாளர். ஓகே, பத்திரிகையாளர் இப்போ என்ன சொல்கிறாங்க, பிளாக் உமனுக்கு வந்து மூளை இல்லைன்னு சொல்லிட்டாரு சார்லி கிர்க், பார்த்தீங்களா ஒரு ரேசிஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம பொய் பேசி வச்சுருந்தாங்க. வாஷிங்டன் போஸ்ட் பரவாயில்ல, அவங்கள அமிச்சிட்டாங்க வேலையை விட்டு, நல்ல விஷயம். அப்போ பொய்கள் எப்படி இங்கே வந்து பரவுது அப்படின்னா இந்த மாதிரி தான்.
ஒருத்தர் சொன்ன விஷயத்த முன்னாலேயும் பின்னாலேயும் வெட்டிட்டு இவங்களுக்கு ஏற்ற மாதிரி விஷயத்த அப்படியே கொண்டு வந்து பரப்புவாங்க. அதை ஷேர் பண்ணுறதுக்கு வித்தவுட் திங்கிங், வித்தவுட் ஃபேக்ட் செக்கிங். எப்படி ஸ்டீபன் கிங் வந்து சார்லி கிர்க் கேஸை வந்து ஸ்டோனிங் பண்ணணும், அவங்கள கல்லை வச்சு அடித்து கொல்லணும்னு சொன்னாருன்னு அவர் ட்வீட் போட்டுருந்தார். அப்புறம் மன்னிப்பு கேட்டார். அவர் சொல்கிறாரு, ஆன்லைனில் ஃபேக்ட் செக் பண்ணாமல் நான் பண்ணதுனால நடந்த விஷயம்னு சொல்லி அவரே ஒத்துப்பார். அப்போ என்ன விஷயம்னா, நம்ம ஊரில் பெரிய ப்ராப்ளம் இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு கன்சர்னிங்கான விஷயம். முக்கியமாக யங் பீப்புள் எந்த ஒரு விஷயத்தையுமே திங்க் பண்ணாமல் அப்படியே ஷேர் பண்ணுறாங்க, அதை நம்ப ஆரம்பிக்கிறாங்க, அதை நம்புகிறாங்க. ஃபேக்ட் செக் பண்ணணும், சார்லி கிர்க் பேசின விஷயம் என்ன அப்படின்றத முழுக்க, இப்போ அவர் மட்டும் இல்லை, யாரெல்லாம் ஒரு விஷயம் பேசுகிறாங்களோ அதனுடைய முழு விஷயத்தையும் பார்க்கணும். இதையும் தாண்டி வேணும்னே கான்டெக்ஸ்ட்டை மாற்றி பொய் சொல்கிற கூட்டமும் இங்கே இருக்குது. ஆனால் ஜெனியூன்லி விஷயம் தெரியாமல் இந்த மாதிரி பொய்களை அவங்களுக்கு தெரியாமலே பரப்புகிற மக்கள் உண்டு. இப்போ நான் இந்த வீடியோ பண்ணுறது இந்த மாதிரி ஃபேக்ட் செக் பண்ணி ஒவ்வொருத்தர்கிட்டையும் கேட்குறம நல்லவர்னு சொல்லி காட்டுறது என் வேலை இல்லை. அதுக்காக நான் அந்த வீடியோ பண்ணல. நான் பண்ணுறது நோக்கம் என்ன அப்படின்னா, மக்கள் எப்படி பொய்களை, ஒருத்தருடைய சாவை இவர்கள் கொண்டாடுகிறார்கள். ஐ டோன்ட் கேர் அபவுட் தோஸ் பீப்புள். அவங்களாம் வைல் ஈவில் பீப்புள், லெட்ஸ் ஃபர்கெட். ஆனால் நீங்கள் எப்போவுமே ஒருத்தருடைய லெகசியை அதனுடைய முழு கான்டெக்ஸ்டில் வச்சு பார்க்கணும். இப்போ சார்லி கிர்க் அச்சீவ் பண்ணது என்ன? முதல்ல ஃபேமிலி. அவர் திருப்பி சொன்ன விஷயம், முக்கியமாக அவர் யங் பீப்புள்கிட்ட அதிகமாக ரீச் பண்ணதுனால யங் பீப்புளுக்கு டேட்டிங் அட்வைஸ்லாம் கொடுத்துட்ருப்பார். மேரேஜ் பண்ணிக்கோங்க, குழந்தைகளை பெற்றுக்கொள்ளுங்கள், கடவுள் அவருக்கு முக்கியத்துவம் கொடுங்க, உங்களுடைய நாடு, நேஷ்னலிசம் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவர் ஹி வாஸ் அன் அமெரிக்கன் நேஷ்னலிஸ்ட். அமெரிக்கா தான் ஃபஸ்ட்டு அப்படின்றத அவங்க ட்ரம்ப்பு கூட சேர்ந்து ஒரு மூமெண்ட்டாக அவங்க எடுத்துகிட்டு போனாங்க. ரேஸ் பாலிட்டிக்ஸ் அது ரொம்ப தப்பு. அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன், இடஒதுக்கீடு, அதுக்கு இடமே இல்லை. இங்கே ஒன்லி மெரிட்டாக்ரஸி, அதான் மேட்டர் அப்படின்னு சொல்லி அதை பேசிகிட்டு இருந்தார். இந்த மாதிரி அவருடைய லெகசி அப்படின்றது மிக முக்கியமானது. அதையும் தாண்டி ஃப்ரீடம். இப்போ இந்த ஃப்ரீடம் அப்படின்ற விஷயத்தை அங்கே உள்ள ரைட் விங்கர்ஸ் ஏன் பேசுகிறாங்கன்னா, முக்கியமான விஷயம் நான் ஃபஸ்ட்டே ஆரம்பித்த மாதிரி கவர்மெண்ட், அரசாங்கத்தினுடைய ரோல் அப்படின்றது ஒரு இண்டிவிஜுவலுடைய வாழ்க்கையில் கம்மியாக தான் இருக்கணும். இது ஒன்று. அடுத்து எக்கனாமிக் ஃப்ரீடம், டேக்ஸ் கட், டேக்ஸை வந்து கம்மி பண்ணணும். நம்ம டேக்ஸ் கட் பண்ணும்போது மட்டும்தான் அரசாங்கத்தினுடைய அந்த ஒரு பிடி எல்லாத்தையும் அரசாங்கம் கட்டுப்படுத்தி ஒரு இண்டிவிஜுவலுடைய பணத்தை அப்படியே உறிஞ்சி அவங்க இஷ்டத்துக்கு இவங்க ஒரு ப்ராஜெக்டை பண்ணுறாங்க இல்லையா, இது மாறணும் அப்படின்னா டேக்ஸ் கட் அவசியம் அப்படின்னு சொல்லி அவர் பேசியிருப்பார். நம்மளுடைய அரசு கூட இப்போது 2 வீக்ஸ்க்கு முன்னால் டேக்ஸ் கட் அனௌன்ஸ் பண்ணாங்க. நான் ஒரு வீடியோ பண்ணுறேன், லென்த்தியாக பண்ணுவேன். டேக்ஸ்னால் என்ன, டேக்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, இந்த டேக்ஸ் கட் மூலமாக இந்தியன் எக்கானமி எப்படி வளரும், டேக்ஸ் கட் இஸ் ஈக்குவல் டு மோர் இன்வெஸ்ட்மெண்ட், அது எப்படி ஒர்க் ஆகுது. நம்ம யோசிப்போம், நம்மளுடைய பாமர மைண்டில் டேக்ஸை குறைச்சிட்டா அரசாங்கத்துக்கு வருமானம் குறையும், வருமானம் குறைஞ்சிட்டா அவங்க எப்படி மக்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க, மக்களுக்கான ஸ்கீம்ஸ் எப்படி கொண்டு வருவாங்கன்னு சொல்லி நம்ம யோசிக்கலாம். ஆனால் நீங்கள் டேக்ஸ் கட் பண்ணும்போது அது இட் டிரான்ஸ்லேட்ஸ் டு மோர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஏன்னா முக்கியமாக கார்ப்பரேட் டேக்ஸ் நம்ம அதை குறைக்கும் போது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வரும். இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதிகமாக ஆக அது கேபிட்டலிசமுடைய கார்னர்ஸ்டோன் இஸ் இன்வெஸ்ட்மெண்ட், ரைட்? இது முக்கியம். இப்போ வலதுசாரிகள் பேசுகிற இந்த எக்கனாமிக் ஃப்ரீடம், அதில் ஒரு முக்கியமான ஒரு கூறு என்னென்னா ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி. வாட் இஸ் ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி? என்னுடைய சொத்தை என்னுடைய முன்னோர்கள் எனக்கு கொடுத்துருந்தாலும் சரி, நானே அதை ஏர்ன் பண்ணி கொண்டு வந்திருந்தாலும் சரி, நான் ப்ரைவேட்டாக ஒரு ப்ராப்பர்ட்டியை ஓன் பண்ணுறதுக்கான உரிமை எனக்கு வேணும். இட் இஸ் டைரக்ட்லி ஆப்போசிட் டு கம்யூனிசம். அவங்க என்ன சொல்லுவாங்க, ப்ரைவேட்டாக ஒரு ப்ராப்பர்ட்டி யாருமே ஓன் பண்ணக்கூடாது, எல்லாத்தையும் அரசு பிடுங்கிட்டு இவங்க அவங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அப்போது இவங்க கேட்பாங்க, நீ யார் என் சொத்தை பிடுங்கிறதுக்கு? நீ கொடுத்தியா? நான் உழைக்கிறேன்,
அந்த பணத்தில் நான் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குகிறேன், அதில் நான் ஒரு லேண்ட் வாங்குகிறேன், அதில் நான் விவசாயம் பண்ணுறேன், அதை நான் பெருக்கி நான் இன்னும் மேலும் நான் பல ப்ராப்பர்ட்டிஸ் நான் வாங்குகிறேன். இது என்னுடைய உரிமை, அண்ட் இண்டிவிஜுவல் ரைட். இது என்னை மாதிரியான கன்சர்வேட்டிவ்ஸினுடைய அடிப்படை விஷயம். ஓகே, நாங்கள் கம்யூனிசமை இவ்வளோ தூரம் அக்ரெசிவாக ஆப்போஸ் பண்ணுறதுக்கு மிக முக்கியமான காரணம், கம்யூனிசம் இஸ் ஆல் அபவுட் கவர்மெண்ட் கண்ட்ரோல். பட் நாங்கள் சொல்கிறோம், இல்லை, நான் ஒரு இண்டிவிஜுவல், என்னுடைய உழைப்பின் பலனை நான் தான் அனுபவிக்கணும். இது ஒரு பேசிக்கான ஒரு உரிமை, ரைட். இது முக்கியம். இதைத்தான் வி கால் இட் ஃப்ரீடம். அடுத்து இன்னொன்று சொல்லுவாங்க, இன்னொரு முக்கியமான பாயிண்ட். நாங்கள் வெல்ஃபேர் ஸ்கீமுக்கு எதிரான ஆள். நாங்கள் மீன்ஸ் ரைட் விங் கன்சர்வேட்டிவ்ஸ், முக்கியமாக சாளுக்கியக் மாதிரியான ஆட்கள். இவங்க என்ன சொல்லுவாங்க, இப்போது அரசாங்கத்துக்கிட்ட மொத்த டேக்ஸையும் நான் போய் கொடுத்துடணும். அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க ரேஷன் கொடுப்பாங்க, அவங்க பார்த்து கொடுப்பாங்க, அவங்க எனக்கு ஸ்கீம் கொடுப்பாங்க, ரைட். இது ஒரு நல்ல விஷயம் இல்லை அப்படின்றது அவங்களுடைய ஒரு பார்வை. ஏன்னா அரசாங்கத்தை சார்ந்து நான் வாழ பழகிட்டேன் அப்படின்னா, எனக்கு 1000 ரூபாய் பஸ்ஸில் நான் ஃப்ரீயாக போனோம். அப்போ இந்த 1000 ரூபாயை நீங்கள் எனக்கு கொடுத்துட்டு, அது யார் காசு? அது உங்களுடைய ஃபேமிலி காசா? நம்ம ஆட்சி பண்ணுறவங்களுடைய ஃபேமிலி காசா? நம்ம காசு, நம்ம சம்பாதிச்சு நம்ம வாங்குகிற ஒரு தீப்பெட்டி, அதுக்கும் டேக்ஸ் உண்டு. தீப்பெட்டியில் கூட டேக்ஸு, பெட்ரோலில் டேக்ஸு, சரக்கில் டேக்ஸு. இந்த டேக்ஸ் எல்லாம் வச்சு நீங்கள் எனக்கு திருப்பி காசு கொடுத்துட்டு பேர் வாங்குறது யார்? 1000 ரூபாய் யார் கொடுத்தா? அரசு கொடுத்தாங்க. ஆனால் யார் காசு? என் காசு. ஆக்சுவலி கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, என் காசை வாங்கி திருப்பி எனக்கே கொடுத்துட்டு பேர் வாங்குறது யார்? அவங்க. அப்போது மக்களை அரசாங்கத்துக்கிட்ட அந்த ஒரு ஃப்ரீபீஸ், இலவசங்களை வாங்கி அதிலேயே பழக்கி அவங்கள அரசாங்கத்துக்கு அடிமையாக, அரசாங்கத்தை அவங்களுடைய கையை நோக்கி பார்த்து கொண்டு நீங்கள் பண்ணுவீங்களான்னு சொல்லி அரசாங்கத்து மீது அதிகமான டிபெண்டன்சி, அந்த வார்த்தை முக்கியம், டிபெண்டன்சி, இதை உருவாக்கக்கூடாது அப்படின்றது வலதுசாரிகளுடைய ஒரு அடிப்படை பொலிட்டிக்கல் ஃபிலாசபி. அப்போ இதெல்லாம் சேர்ந்தது தான் ஃப்ரீடம். அப்போ முக்கியமான விஷயம் என்னென்னா, இண்டிவிஜுவல் லிபர்ட்டி ஃப்ரம் கவர்மெண்ட் கண்ட்ரோல். அரசாங்கத்தினுடைய கண்ட்ரோல் என்னை ஒருபோதும், அவங்களுடைய கை என் மேலே அதிகமாக இருக்கக்கூடாது. அவங்க ரெகுலேட் பண்ணலாம், மேனேஜ் பண்ணலாம், அவ்வளோதான். ஓனர் நான் தான், ரைட். இது என்னுடைய ப்ராப்பர்ட்டி, இது என்னுடைய சொத்து, இதை நான் ஓன் பண்ணுறேன். அரசாங்கத்துக்கு நான் ப்ராப்பராக நான் டேக்ஸ் கட்டுவேன். ஆனால் அந்த ப்ராப்பர்ட்டி தட் இஸ் மைன். ஓகே, இது ஒரு பேசிக் விஷயம். நீங்கள் நினைக்கிற மாதிரி இப்போ ரைட் விங்னா மதவெறி பிடிச்சவன், அவன் போய் கலவரம் பண்ணுவான் அப்படின்னா, இன்றைக்கி சாளுக்கியக்கை கொன்னதுக்கப்புறம், கொன்று 1 வாரம் ஆச்சு, இன்றைக்கு வரைக்கும் அமெரிக்காவில் ஒரே ஒரு இடத்துல கூட வன்முறையோ கலவரமோ எங்கேயுமே இல்லை. இவன் என்ன பண்ணுறான், இந்த லெஃப்டிஸ்ட் கும்பல், அவருக்கு அந்த ஃப்ளவர்லாம் போய் வைப்பாங்கள்ல, அவருடைய ஃபோட்டோ வச்சு அவருக்கு மக்கள் அஞ்சலி பண்ணுறாங்க, அதை போய் கலைச்சி விட்றான், அதை போய் அங்கே போய் பிரச்சனை பண்ணுறான். அப்போது இங்கே வன்முறையை மட்டுமே மூலமாக கொண்டு, வன்முறையை மட்டுமே அவர்களுடைய மந்த்ரா அப்படி கொண்டு வாழ்கிறவன் யார்? லெஃப்டிஸ்ட்டு. சாளுக்கியக் அப்படின்ற ஒரு நபர், அவருடைய வாழ்க்கை ரொம்ப ரொம்ப ஷார்ட்டான ஒரு லைஃப். ஆனால் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் அது பாடம். அவர் பேசின மற்ற விஷயங்கள், இமிக்ரேஷன், இஸ்லாமிசம், டெரரிசம், இஸ்ரேல் ஆதரவு. இப்போது இன்னொன்று சொல்லுவாங்க, அவர் ஜெனசைடை ஆதரித்தார். முதல்ல இந்த ஜெனசைட் அப்படின்ற வார்த்தையே முதல்ல தப்பு. ஏண்டா, நீங்கள் 1200 பேரை போய் கொல்வீங்க, ஹமாஸ் பாலஸ்தீனத்திலேருந்து கிளம்பி இஸ்ரேல் மக்களை கொல்லுவான், இவங்க திருப்பி அடித்தா அதுக்கு பேர் ஜெனசைடா? அப்போ என்ன பண்ணணும், அக்டோபர் 6 அக்டோபர் 6, 2023 அன்னைக்கு அங்கே எப்படி இருந்துச்சு? அங்கே யார் போய் யார் அடித்தாங்க? அங்கே வார் நடந்துட்டு இருந்துச்சா? இஸ்ரேல் இங்கே போய் குண்டு போட்டாங்களா? எதுவுமே இல்லை, எல்லாமே நார்மல் லைஃப். ஆனால் நீ செஞ்ச தப்பு, நீ பண்ண கொலைகள், நீ என்ன கொல்ற, நான் உன்னை திருப்பி அடிப்பேனா இல்லையா? நான் அடிப்பேன்ல. இது ஒரு சாதாரணமான ஒரு டிஃபெண்ட் பண்ணுற ஒரு விஷயம், ஒரு போர். நீ போரை ஸ்டார்ட் பண்ணுவ, ஆனால் அடிக்கும்போது இனப்படுகொலை. அப்போ சாளுக்கியக் சொன்னார், இஸ்ரேலுக்கு ஒரு சாவரன் ஸ்டேட், ஒரு சாவரன் ஸ்டேட்டினுடைய மக்களை
நீ கொன்னுட்டு நீ கடத்திட்டு போகும்போது அவங்கள தற்காத்து கொள்றதுக்கான உரிமை அவங்களுக்கு உண்டு. இதில் என்ன தப்பு? இப்போல்லாம் பேசுவாங்க, அவரை கொலை பண்ணது யார்? CIA, மொசாத், இஸ்ரேல். நீங்கள் பாட்டுக்கு பேச வேண்டியதான். வி டோன்ட் கேர், ரைட்? ஸோ சார்லி கிர்க் அப்படின்ற ஒரு நபர், அவருடைய லெகசி அப்படின்றது மிக முக்கியமானது. வி யங் பீப்புள் ஷுட் கேரி தட் லெகசி. அவருடைய மரணம் என்னை ரொம்ப ஆழமாக பாதிச்சிருக்கு, அழுது புலம்பியிருக்கேன், எல்லாம் ஓகே. ஆனால் நம்ம சோர்ந்து போகிற காலம் இது இல்லை. we have to act. All the conservatives, my call for you. எப்படி சார்லி கிர்க் அவருடைய பர்சனல் நம்பிக்கைக்கு எதிராக இருந்த ஆட்களையும் இவர் ஒன்று திரட்டி நம்மலாம் ஒன்றிணையணும். பிகாஸ் we have a bigger thing to do, இல்லையா? ஏன்னா நம்ம ஸ்கூலில் நம்முடைய குழந்தைங்களுக்கு அந்த லெஃப்டிஸ்ட் ஐடியாலஜி அவருடைய மூளையில் திணிக்கப்படுகிறது. இப்போ நம்ம ஊரில் மாவோயிஸ்ட்டுக்கு ஆதரவாக படம் எடுத்துகிட்டு இருக்காங்க. மாவோயிஸ்ட்டுக்கு ஆதரவாக படம் எடுத்து அந்த படத்தை இங்கே இருக்கிற அரசியல்வாதிகள் ப்ரொமோட் பண்ணுறாங்க. மாவோயிஸ்ட் எவ்வளோ நல்லவன் தெரியுமா? மாவோயிஸ்ட் மக்களுக்கானவர்கள் இன்றைக்கி பேசிகிட்டு இருக்காங்க. தீவிரவாதத்தை என்கரேஜ் பண்ணி டெரரிசம் பண்ணுறவனை ஊக்குவிக்கிற மாதிரியான வேலைகளை மெயின் ஸ்ட்ரீம் பொலிட்டிஷியன்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ வி ஹாவ் டு ஸ்டாண்ட் ஸ்ட்ராங். ஸோ சார்லி கிர்க், அகைன் யூ ஆர் மை பிரதர். நீ என் தம்பி. ஐ லவ் யூ. wherever you are, we will carry that torch. சார்லி, பல பேருக்கு இன்னும் கூட ஒரு எரிச்சல், இவன் ஏன் சார்லி கிர்க்க பிரதர்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்லி நான் நிறைய கமெண்ட்ஸ்லாம் பார்த்தேன். ஐ டோன்ட் கேர். சார்லி கிர்க் இஸ் மை பிரதர். I will carry his legacy. Yeah? Thank you.